என்ன விஷயம்னே கேட்காம எங்கே வரணும் எப்போ வரணும்னு கேட்குறீங்க. அந்த அண்ணா அப்படின்னு கூப்பிட்றது உண்மையிலே அண்ணன் தான் அவர். எனக்கு அந்த நட்பை நான் வந்து பொக்கிஷன் நினச்சேன். அவ்வளோதான். அவர் பாஷையில் சொன்னால் அவருக்கு இல்லை, அவ்வளோதான் சொல்லுவேன். நான் வந்து அது எவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவ் விஷயம் தெரியுமா? அது வந்து உங்களுக்கு முதல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கா அது எடுக்கிறதுக்கு? 3 நாளில் ஒரு ஹோல் படம் முடிச்சிடலாம். தரணி அண்ட் கோபிநாத் இப்படி ஒரு காம்பினேஷன் இருக்குல்ல, இது வந்து ஒரு பயங்கரமான காம்பினேஷன். கோபிநாத் அப்படின்ற ஒரு சினிமோகிராஃபரை தரணி எப்போ ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க? ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான கேனன் ஈவெண்ட் மாதிரி தமிழ் சினிமாவில். தில்லு தூளு கில்லி தெலுங்கில் போய் பங்காரம் பண்ணுறாங்க, அதுவும் நீங்கள் தான். அதுக்கப்புறம் குருவி, அதுவும் நீங்கள் தான். ஒஸ்தி நீங்கள் தான். இப்படி தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது என்ன தான் சிங்க்கு? அது எப்படி அமைஞ்சுது? அது வந்து டெஸ்டினி, அது கடவுள் டிசைட் பண்ணது. நான் அப்புறம் வந்து நான் முதல் படத்துக்கான சந்திப்பு வந்து தில் ஷூட்டிங்க்கு ஆரம்பிக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் நடந்தது. அவர் லைஃப்லேயே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வருது, நான் இது மாதிரி டேரக்டர் தரணி பேசுகிறேன் சார், சொல்லுங்கள் மீட் பண்ணணும். வரேன் சார். எங்கே வரணும் எப்போ வரணும் இன்றைக்கி கூட சொல்லி காமிப்பார். அது எப்படி வந்து என்ன விஷயம்னே கேட்காம எங்கே வரணும் எப்போ வரணும்னு கேட்குறீங்க? இல்லை நான் ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணுறீங்க. எனக்கு பேசுகிறப்ப நமக்கு ஒரு பாசிட்டிவாக சில பேர் தான் தோணும். வர்றேன் அப்படின்னோடனே வித்யாசாகர் ஸ்டுடியோவுக்கு வர சொன்னார். போனோடனே இத்தனைக்கும் என்னோடய ஃபுட்டேஜ் என்ன ஷூட் பண்ணியிருக்கு என்ன அப்படின்றது எதை பற்றியும் அவர் வந்து கேட்கவே இல்லை. என்னென்னா அப்புறம் உடனே வித்யாசாகர் வந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. ஏன்னா அவங்க ஸ்டுடியோவில் தானே இது நடந்தது. சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க, அப்புறம் நான் சொல்கிறேன் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னோடனே அன்றைக்கி மதியமே வந்து ரஷ்மின் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சாமிநாதன் மேனேஜர் ஃபோன் பண்ணாங்க. ப்ரொடியூசர் பார்க்கணுட்டாங்க, வர முடியுமா? ஓகே. எனக்கு ஆக்சுவலாக தரணி சார் பார்க்க போகிறப்போ ஒரு படத்துக்காக கூப்பிட்றாங்க, நம்ம பண்ண போகிறோம், நம்ம முதல் படத்துக்காக போகிறோம் அப்படின்றது எதுவுமே தெரியாது. 2வது எந்த நம்பிக்கையுமே எனக்கு கிடையாது. அதுக்காக அதை இம்ப்ரெஸ் பண்ணோம் அந்த விஷயங்கள்லாம் கிடையாது. கேட்டாங்க, போய் மரியாதைக்கு மீட் பண்ணியாச்சு. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் வந்து என்ன ப்ராஜெக்ட் யார் பண்ணுறாங்க அதுக்குள்ளெல்லாம் போகல, எதை பற்றியுமே போகல. அதுக்கப்புறம் திருப்பி ப்ரொடக்ஷன் போகிறேன். ப்ரொடியூசர் யாருன்னா மிஸ்டர் பூர்ணிச்சந்திரன், ஆகிர் ரசா, அந்த காணும் இதெல்லாம் பண்ணேன். ஒரு அமிதாப் பச்சனை வச்சு ஒரு 10 படம், ரஜினிகாந்தை வச்சு ஒரு 5 படம் ப்ரொடியூஸ் பண்ணவர். மிகப்பெரிய 85 படம் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய ப்ரொடியூசர். 10 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டார். அப்படின்னா உடனே இமீடியட்டாக போய் கதை கேளுங்க அப்படின்ட்டாரு. கதை கேட்டு வர்றேன். எப்படி சார் கதை பிடிச்சிருக்கா, பண்ணுறீங்களா? பட்டா சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே இமீடியட்டாக அடுத்த நாள் ஷூட்டிங். எங்கே லேப் வேணும்? எனக்கு ராமோஜி ஃபிலிம் சிட்டி ஹைதராபாத். அங்கே தான் அன்னைக்கு இருக்கிறதுல இந்தியாவில் பெஸ்ட் லேப். அங்கே கேட்டேன், கொடுக்குறேன்ட்டார். அப்படியே நடந்தது தான். இப்போ வரைக்கும் அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அந்த அண்ணா அப்படின்னு கூப்பிட்றது உண்மையிலே அண்ணன் தான் அவர். எனக்கு ஒரு வெற்றிக்கு அப்புறம் என்ன வேணால் நடக்கலாம். கண்டிப்பாக. நீங்கள் வந்து பல வெற்றிகளை பார்த்துட்டீங்க எனக்கு போய் சேர்ந்து. அந்த நட்பு எப்படி நீங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டீங்க? அந்த நட்பை நான் வந்து பொக்கிஷன் நினச்சேன். அவ்வளோதான். எதுக்காகவே வந்து இதை விடக்கூடாது அப்படின்றது. அதுக்கப்புறம் என்ன படங்கள் வந்திருக்கும், எவ்வளோ பெரிய படங்கள், எவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் வந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு உணர முடியும். அந்த சக்ஸஸ். ஆமாங்க. என்ன ரேஷியோங்க தில்லு தூளு கில்லி என்னங்க? அதுக்கப்புறம் வந்தது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் வந்து எங்கள் டைரக்டர் படம் தான் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். தரணி சார் படம் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து ஒஸ்திக்கு அப்புறம் வந்து நான் ஹிந்தி போனது கூட அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அப்போது இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நான் நல்லா வரத நான் மறுத்தாலும் அவர் எனக்கு வந்து எத்தனை தடவை ஃபோன் பண்ணி ஏன் அந்த படம் வேறான்னு சொல்லிட்டீங்களாமே, நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து எனக்கு நல்ல விஷயம் தான் நினைப்பார் எப்போதுமே. இப்போ நீங்கள் எடுத்தது எல்லாமே பக்கா மாஸ் மசாலா படங்கள், ஆனால் குவாலிட்டியில் அடிவாங்காத படங்களாக நீங்கள் ஸ்டார்டிங் அப்படி எடுத்து கொடுத்துட்டீங்க எல்லாருக்குமே. இந்த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவை எப்படி நீங்கள் 2 பேரும் கொண்டு வரீங்க? என்ன பேசுவீங்க? இல்லை, அது வந்து அவர் தான் சொல்லணும். தரணி சார் என்னென்னா இது வந்து இந்த கிராஃப்ட் அவருக்கு வந்து அவர் பாஷையில் சொன்னால் அவருக்கு இல்லை, அவ்வளோதான் சொல்லுவேன். நான் வந்து தூள் எடுத்துட்டோம்னா அது வந்து அந்த பொட்டு எடுத்து அந்த கருப்பு பொட்டு அவர் வச்சுருப்பார் விக்ரம். அந்த எலெக்ஷன் பூத்து ஃபைட்டில் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்றப்ப வந்து அவர் அது வரைக்கும் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா அந்த ரேகை அவருக்கு படிக்க தெரியாது. அந்த ரேகை அந்த யார் யோசிப்பா அதெல்லாம் வந்து புரியுதா உங்களுக்கு? குஸ்பம்ஸ் வருமா வராது? பயங்கரமான சீன் அதான். அவர் கைரேகை வைக்கிறான்றது ஓகே.
ஆனால் அந்த பொட்டெடுத்து வைக்கிறாருன்றது அதான் அதுக்காக வந்து பிகினிங்லேருந்தே இது அதே மாதிரி காலில் அந்த இது போட்டது ஆமாம். அது வந்து ஆக்சுவலாக வந்து அந்த இடத்துல விக்ரம்க்கு ஒரு பெரிய இது இருக்கும், தழும்பு இருக்கும். அதை மறைக்கிறதுக்காக தான் அது வந்து போட்டது. ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து வேஷ்டி மடித்து கட்டிட்டு தான் வரணும் அப்படின்றப்போ வந்து பிகினிங்லேயே அந்த வேலி தாண்டி குதிக்கிறப்போ முள்வேலி இருக்கப்போ குத்திருச்சு அப்படின்னு ஒரு அதை வந்து இது பண்ணியிருப்பார். ஒரு ஃபேக்ட்ரி, அது ஒரு இன்சர்ட் தான், ஆனால் ஒரு சீன் அது எவ்வளோ பெரிய எக்ஸ்பென்சிவ் சீன் தெரியுமா? அது வந்து ஒரு சுகர் ஃபேக்ட்ரியில் அதை எடுத்தோம். முன்னாடி அந்த வலை வச்சு அந்த இடத்த வந்து லெவல் பண்ணுறதுக்கெல்லாம் ஜேசிபி 2 கொண்டு வர சொல்லி அதெல்லாம் பண்ணி அந்த இடத்துல க்ரெயின் போட்டு அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அந்த ஃபென்ஸ் போட்டு அங்கேருந்து க்ரெயின் அப் ஆகும். புரியுதா உங்களுக்கு? அது ஒரு சின்ன விஷயந்தான், ஆனால் அதை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது வந்து அன்னைக்கே வந்து ஒரு 10 லட்சம் ரூபா ஆயிருக்கும் அந்த சீனுக்கு. அதை பண்ணி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ரத்னம் சார் இருந்தார் ப்ரொடியூசர். அதான் நம்ம ஊருக்கான படம். இப்போ இதாங்க பொட்டு எடுத்து வச்சார்ல, அங்கே தான் தரணி ஸ்டாம்பே இருக்கு. பாட்டு ஷூட் பண்ணுறதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம். முக்கியமாக பறவை முனியம்மா அவர்கள் பாடி அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸோடு சேர்த்து ஒரு பாட்டு அவங்க உங்கள்கிட்ட சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அந்த 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 பாட்டோட முதல்ல இருந்த பிளேஸ்மெண்ட் வந்து பிகினிங். இவருக்கு என்ன நினைச்சாரு என்னன்னு தெரியல. இத்தனைக்கும் ஃபஸ்ட்டு 2 பேருக்கும் கொலாபரேஷனாக தான். பட் அதுக்காக ரொம்ப டைம் எடுக்க தேவையில்லை. ஒரு டைரக்டர்னால வந்து 1 டே ஷூட்டில் ஒரு டிஓபியை ஜட்ஜ் பண்ண முடியும், அவனோட கெப்பாசிட்டி என்னன்றது. அந்த சமயம் சொல்லும்போது இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி சாங் வருது, இது மாதிரி பண்ணணும் அப்படின்றப்போ நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு. உங்களுக்கு முதல்ல கான்ஃபிடன்ஸ் இருக்கா அது எடுக்கிறதுக்கு கான்ஃபிடன்ஸ்னால் நான் சொல்கிறது கான்ஃபிடென்ட்டாக இந்த இடத்துல தான் வரணும்னு நீங்கள் நம்புறீங்களா, பிலீவ் பண்ணுறீங்களா அப்படின்னு. இல்லை டவுட் இருக்குது, கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்றப்ப திடீர்னு அவர் வந்து அண்ணா அது இங்கேருந்தால் சரியாக வராது, கிளைமேக்ஸ் கிட்ட இருந்தால் பெட்டராக இருக்கும், பட் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னாரு. நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுறீங்களோ சொல்லுங்கள், அதுக்கு நான் கூட நிற்கிறேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நம்ம கடைசியாக ஷூட் பண்ணிக்கலாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கடைசியாக வந்தது. என்ன கொடுமைன்னா அவ்வளோ தூரம் அவர் ஃபீல் பண்ணி வச்சுருந்த சாங்கு ஷூட்டிங் போது அவரால் கிட்ட இருக்க முடியல, அவர் எடிட்டிங்கில் இருந்தார். பட் ஆனால் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். என்ன கம்ப்ளீட்டாக அவரோட இதான் அது விஷயம் தான். இப்போவும் அந்த பாட்டுன்னு சொன்னால் மை மோஸ்ட் ஃபேவரட் ஷாட், சாணம் பிடிக்கும்போது நெருப்பு பொறி அப்படி பறக்கும், விக்ரம் கை வச்சுருப்பாங்க. விக்ரம் வந்து தரணிஸ்காரையும் என்னால் வேறு மாதிரி பார்க்க முடியாது. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், 2 பேரும் கிளாஸ்மேட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப வருஷம் பழக்கம். இவர் என்ன சொன்னாலும் அந்த நம்பிக்கை தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு தில்லுக்கு அப்புறம் தூளுக்கு அப்புறம் விக்ரமோட ரேஞ்ச் என்ன ஆச்சு? அதுக்கு வந்து யார் டைரக்டர் தான் காரணம். புரியுதா உங்களுக்கு? அவரோட உழைப்பு இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு, அந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து ஹேண்ட்லிங் வேணும் இல்லையா? சாதாரண விஷயமா அது அந்த 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 உயரம் நான்லாம் கண்ணில் பார்த்தது அதில்ல. நான் தில் தேட்டரில் பார்த்தேன், ஏதோ கிரிக்கெட் மேட்ச் அன்றைக்கி. கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்சு இந்தியா ஜெயிச்சிருச்சு. டு செலிப்ரேட் தட் விக்ட்ரி நாங்கள் வந்து தில் தேட்டருக்கு போனோம். இந்த வேலை எனக்கு கொடுக்குற ப்ரிவிலேஜாக நான் இதுதான் நினைக்கிறேன். நான் சின்ன வயசில் தில் பார்க்கும்போது நினச்சிருப்பேனா உங்கள் கூட பேசுவேன், தரணி அவர்கள் கூட பேசுவேன், நான் தெரியாதுல்ல. முக்கியமாக கடைசியாக என்னுடைய இன்னொரு மோஸ்ட் ஃபேவரட் டைரக்டர் கூட நீங்கள் ஒர்க் பண்ண படம் யானை பற்றி கண்டிப்பாக பேசணும். ஏன்னா ஐ திங்க் யானையில் ஹரி அவர்கள் அவருடைய ஃபார்முலாவே கொஞ்சம் பிரேக் பண்ணி விஷுவலாக ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருந்துச்சு யானை. ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸ், இமோஷனல் சீக்வன்சஸ் எல்லாமே சிங்கிள் ஷாட்டில் லெங்தி டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், ஒர்க்கிங் வித் டைரக்டர் ஹரி சார் வந்து தமிழ் படத்துலேருந்து தெரியும். அப்போ லேபில் வந்து பிரசாத் லேபில் நான் தூள் அந்த மாதிரி படங்கள் இருக்கப்போ வந்து அவர் அந்த சார் வருவார். எனக்கு ஒரு மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஜனவரிலேருந்து டேட் வேணும்னு கேட்டாங்க. இல்லை சார் ஜனவரி இங்கே ஷூட்டிங் இருக்குது, ஏப்ரல்லேருந்து தர்றேன். ஏன்னா அது எப்போதுமே இது முடிஞ்சு டிஐ மற்ற விஷயங்களாக இருக்கும், எல்லாத்துக்கும் நான் தான் இருப்பேன், யாரையும் நான் அசன்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது. ஸோ ஏப்ரலுக்கு முடிஞ்சிடும், ஏப்ரலுக்கு முன்னாடி ஏப்ரல் 14லேருந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் உங்கள் படம் முடிகிற வரைக்கும் என் டேட்டு, வேறு எந்த படத்துக்கும் கமிட் பண்ண மாட்டேன் சார், நீங்கள் பண்ணுங்க. அப்புறம் அவங்க சைடில் ஆல்ரெடி பிரகாஷ் அது யாரோ பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால முடியல சார், நாங்கள் ஷூட்டிங் போகிறோம். ஓகே சார், ஆனால் போயிட்டு வந்த உடனே நான் ஊருக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன், இல்லாட்டி நீங்கள் போயிட்டு ஷெட்யூல் முடிஞ்சோடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்து டைரக்டரை பார்த்து ஹரிசாரை பார்த்து ஒரு தேங்க் பண்ணணும் அப்படின்னு வந்து, ஏன்னா என்னை கூப்பிட்டதுக்காக என்னை சூஸ் பண்ணதுக்காக ஒரு தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். நான் அதே மாதிரி ஊருக்கு வரேன், ஃபோன் வருது. சரி போய் ஹரிசாரை மீட் பண்ணுறேன் சார், நீங்கள் அந்த படம் பண்ணுங்கள் அப்படின்ட்டார். எனக்கு ஒரே ஷாக், என்ன சார் ஆச்சு அப்படின்னு. இல்லை அங்கே கொரோனா வந்துருச்சு, போய் 3 நாள் தான் ஷூட்டிங் நடந்தது. 2வது ஆரம்பத்துலேருந்தே இந்த படம் பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்ட் லெவல்லே வந்து நீங்கள் தான்றது மைண்டில் டிசைட் ஆகிடுச்சு. ப்ரொடியூசர்கிட்ட சொன்னதும் உங்கள் பேர் தான் சொன்னேன், பட் உங்கள் டேட் இல்லை, இந்த மாதிரி நடந்தது, அதனால்
பட் வந்து இப்போ வந்து வந்தாச்சு, பேக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ஆஸ் இட் இஸ் நீங்கள் சொன்னபடி ஏப்ரல் 14th அப்புறமே நம்ம பிளான் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். இப்படி தான் நடந்தது அந்த படம். ஓகே. இந்த படம் இது நாள் வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருந்ததை விட மேக்கிங் ஸ்டைல் கொஞ்சம் மாற்றலான் இருக்கேன் அப்படின்னாரு. அந்த ஃபைட்டு 2 ஃபைட்டு வந்து சிங்கிள் டேக்கில் போனோம். வீட்டுக்குள்ளே சீன்ஸ் கூட பார்த்திங்கன்னா நிறையா லெங்தி ஷார்ட்டாக தான் இருந்திருக்கும். அவரும் அதே மாதிரி கிளம்பும்போது, படம் முடிச்சு கிளம்பும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக சொன்னார். குவாலிட்டி எந்த விதத்துலையும் மிஸ் ஆகலை. இவ்வளோ சீக்கிரமாக 59 நாள், 59 முதல்ல ஒரு ஷூட் பண்ணது 3 நாள், மொத்தம் 62 நாள் படம் முடித்தேன் அந்த படம். டிஜிட்டலில் எல்லாமே ஒரு மெமரி கார்டு, ஹார்ட் டிஸ்க் இப்படி வந்துருச்சு. அண்ட் அவுட்புட்டுமே ஹார்ட் டிஸ்க் ஆகிடுச்சு. ட்ரான்ஸ்ஃபர், க்ளவுடு இந்த மாதிரி. பட் நீங்கள் ஃபிலிமில் பண்ணும்போது லேபில் உட்காந்து நிறைய ப்ராசஸ் இருந்திருக்கும். அதெல்லாம் முடிச்சு பிரிண்ட்டாக எடுத்துருப்பீங்க இல்லையா? ஆமாம். அது வந்து வேறு ஒரு குழந்தை பிறந்த கையில் ஏந்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த திருப்திங்கிறது வேறு, அது இதில் வராது. வேறு வழி கிடையாது. டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை, அதில் இருந்த ப்ராசஸ் தான் நான் கேட்குறேன். நான் வந்து இது நல்லது அது நல்லது அதுக்குள்ளே போகல. இப்போ அது எனக்கு பிடிச்சிருந்தது. என்னோட குணாதிசயத்துக்கு அது ஒத்து போச்சு. எப்படின்னா, அது ஷூட்டிங் முடிச்சப்பறம் லேபுக்கு டெவலப்பிங்க்கு நெகட்டிவ் போகும். டெவலப் பண்ண அப்புறம் டெலிசினிக்கு பிரசாத்துக்கு நெகட்டிவ் வரும். லேபு பிரசாத் தான். அங்கே வந்தோடனே அங்கே வந்து டெலிசினி பண்ணி, புரியுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் எடிட்டிங் போவோம். எடிட்டிங் போனப்புறம் அது வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் எடிட்டர் ஆர்டர் பண்ணிவிட்டு திருப்பி டைரக்டரும் எடிட்டரும் உட்காந்து அதை எடிட் பண்ணுவாங்க, மார்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஒவ்வொரு சமயத்துலேயும் அந்த சந்தோஷம் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அங்கேருந்து ஃபோன் பண்ணுவார் டைரக்டர், சார் இந்த சீன் ரொம்ப நல்லா வந்திருக்கு, அப்படியா வந்து பாருங்கள். நான் போகவே மாட்டேன். 8 ரூம் பக்கம் போக மாட்டேன். 2வது வந்து ரஷ் பார்க்க மாட்டேன். ஃபஸ்ட்டு படத்துக்கு ரஷ் பார்த்தது கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இப்போயும் மானிட்டர் நான் பார்க்க மாட்டேன். மானிட்டர் ரீவைண்ட் பண்ணி பார்த்ததே கிடையாது. கேமராவில் ஒரு ஷாட் ஓகே அப்படின்னு டிசைட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பார்க்குறது வந்து திருப்பி கிரேடிங்கில் தான், ஃபைனல் கிரேடிங் ஆர் இப்போ வந்து கலர் கரெக்ஷன் டிஐ, இதுதான் வந்து இது. பட் அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது காலமாற்றம். அது கரெக்டு. இப்போ கிரேடிங் டிஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கிரேடிங் வந்து அனலாக் 3 நாளில் ஒரு ஹோல் படம் முடிச்சிடலாம். 14,000 ஃபீட்னு வச்சுங்களேன், 16,000 ஃபீட்னு வச்சுங்க. கில்லி பண்ணி படம்லாம் ஒரு டைம் கொஞ்சம் நேரம் படம்னா 16,000 ஃபீட் வரும். 3 நாள் 4 நாள் மேக்ஸிமம். அவ்வளோதான், ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சிடும். போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மறுபடியும் கரெக்ட் பண்ணி டேபிள் கரெக்ஷன் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணி மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ளார பிரிண்ட் எடுத்துருவோம். இது அப்படி முடியாது. இங்கே வந்து எனக்கு 20 days ஆகும். மற்றபடி நார்மலாக வெளியில் வந்து 30 days 40 days டிஐ பண்ணுறாங்க. நான் எனக்கு எடிட்டிங் போகிறப்பே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 75% வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் போகும் அப்படின்றது வந்து. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஒரு கபடி மேட்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு பிளேயர் அவுட் ஆன பிறகு அப்படியே கட் பண்ணியிருக்கலாம் அது. ஆனால் அந்த பிளேயரோட ஆங்ஸ்ட், அந்த இது என்னடா தோத்துட்டோமேன்றதுக்காக கைக்கு ஒரு சின்ன இன்சர்ட் வச்சதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வேலு உள்ளே வந்தோடனே வேலுக்கு மறுபடியும் வேலு தான் வரப்போறான்னு தெரியும். ஆனால் வேலுவை முதல்ல ஜெர்சியில் காமிக்க போகிறோம். அதுக்கு ஒரு தாமோ அவர்களை நவுத்தி ஒரு ரிவீல் காமிச்சதாக இருக்கட்டும். இப்படி சின்னதாக கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் எனக்கு இல்லையில் இருந்துச்சு. இன்சர்ட்ஸ் பற்றி பேசும்போது தனலக்ஷ்மி ஃபோட்டோவை அப்பா பார்ப்பார், வேலு அதை பார்ப்பார். அந்த நேரத்தில் தான் கரெக்டாக தனலக்ஷ்மி இவங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோவை பார்ப்பாங்க. ஆமாம், 2 ஃபோட்டோவும் 2 பேரும் பார்க்குறாங்க. வேலு ரியலைஸ் பண்ணுறது பிரச்சனையாக போகுதுன்னு. இதுக்கப்புறம் தப்பிக்கணும். ஆமாம், இது 2த்துக்கும் நடுவில், அதை பார்க்குறதுக்கும் தப்பிக்கிறதுக்கும் நடுவில் காரில் சாவி போட்டு திருப்புற மாதிரி ஒரு சின்ன இன்செர்ட்டாக ஒரு செருப்பு போடுறதுக்கு ஒரு இன்செர்ட் வச்சுருப்பீங்களா? ஆமாம், அது செம்ம மேட்ருங்க. அது தேங்க்யூ. செம்ம தாட் அது. ஏன்னா இப்போ அது வந்து பிரிட்ஜ் பண்ணுது. ஆமாம், கரெக்டில். ஸோ ஐ திங்க் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா கற்றுக்கலாங்க இந்த படத்தில். ஒரு கொலாபரேட்டிவ் ஒர்க் தாங்க அது வந்து. அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு இது ஷார்ட்டு தேவைப்படுதுன்றது நமக்கு தோணுது. அது டைரக்டர்கிட்ட நம்ம அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறப்போ அவர் அதை அப்ரூவ் பண்ணுறாரு. கண்டிப்பாக அது வந்து கண்டிப்பாக அது வந்து அந்த எடிட்டில் அது இருந்தால் அந்த இம்பேக்ட் இருக்கும் அப்படின்றது அவர் டைரக்டராக கான்ஃபிடண்ட்டாக டிசைட் பண்ணுறாரு. எடுக்கிறோம். இப்படி தான் அது நடந்தது. ஒர்க் ஆகுது. ஆமாம், சூப்பருங்க. நீங்களும் உங்களுடைய ஃப்ரெண்டு, நீங்கள் அண்ணன் கூப்பிடுற தரணி அவர்களும் சேர்ந்து ஒரு படம் ஒன்று பண்ணிட்டீங்க. அது கில்லியாக வந்துருச்சுங்க. அந்த படம் எடுத்துட்டு நீங்கள் இண்டஸ்ட்ரியில் 2 பேரும் எப்படிங்க இருந்தீங்க? பெரிய பெரிய கம்பெனி டைரக்டர்ஸ் மோஸ்ட் வாண்டட் டீமாக இருந்தோம். டைரக்டர் அடுத்த படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்தது. எனக்கு எப்படின்னா டைரக்டர் அடுத்தது வந்து அந்த படம் கில்லி பண்ணும்போதே நான் ஆல்மோஸ்ட் வந்து வைஜாக்கில் அந்த சேசிங் சீக்வன்ஸ் இருக்கும்போதே நமக்கு அடுத்தது பவன் கல்யாண் படம் பங்காரம் கமிட் ஆகிடுச்சு.
ஸோ பங்காரத்துக்கு ஸ்கிரிப்ட் மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆகலாம். பட் ஆனால் வந்து எனக்கு வந்து டைரக்டர் எப்போ கூப்பிட்டாலும் நான் அவைலபிளாக இருக்கணும்னு நினைப்பேன். அதனால் நான் வேறு படங்கள் பண்ணல. மிகப்பெரிய பெரிய டைரக்டர்ஸ் நேம் பண்ணுறக்கூடிய படங்கள் எல்லாமே வந்தது. பட் இதையே நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கவே இல்லை. இப்போ வரைக்கும் அதெல்லாம் அந்த மாதிரி இதே கிடையாது. எனிதிங் ஃபார் தரணி அந்த மோடில் இருக்கீங்க. அதிகமாக நான் ஃபீல் பண்ணுறதை நான் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. வந்து ஜேம்ஸ் கேமரூன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு படம் அவர் லைஃப்பில் பண்ணாலும் டைட்டானிக் பண்ணிட்டாரு, ஆமாம், அது போதும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவதாரம் பண்ணார். ஆமாம், புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தரணி சார் வந்து கில்லி பண்ணிட்டாரு, லைஃபுக்கு அந்த ஒரு படம் போதும் அப்படின்னு நிற்காது, அதுக்கப்புறம் தொடரும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒர்க் பண்ணுற 2 பேரை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. தேங்க்யூ. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தோணும்ல, நமக்கும் இப்படி ஒரு காம்பினேஷன் அமைஞ்சால் நல்லாயிருக்கும், சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் ரொம்ப நாள் அப்படின்னு ஒன்று தோணுங்க. ஸோ உங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் கற்றுக்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கான்வர்சேஷன். ஹாய், திஸ் இஸ் கார்த்திக் சுப்ராஜ். நான் அருண் மாதேஸ்வரன். ஐம் ரவிக்குமார். நான் உங்கள் சாந்தனு பாக்யராஜ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் ரியோராஜ். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க ஃபைனலி டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ச் அவுட் ஃபார் அப்டேட்ஸ். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது ஒப்பீனியன்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னெல்லாம் பிடிச்சது என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்றத யூடியூப்பில் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபைனலி டிவி அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. மறந்துட்டேன் பாருங்கள், ட்விட்டர் கிடையாதுப்பா, எக்ஸ்லையும் நாங்கள் இருக்கோம்.